நுகத்திலே, தவறான பழக்கத்திலே, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலே போகிறா யாரா இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை உதவிகளை செய்தாலும் சரி, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள போய் தவறான உறவிலே இருக்கிற யாருமே ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கவே முடியாது. என்னுடைய ஆண்டவர் நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி அவர் பரிசுத்தம் இல்லாத தேவன் அல்ல. அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். அவர் பரிசுத்தம் உள்ளவர்களை மட்டும்தான் தேடுகிறார். அதனால கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்துறாரு. போதும்பா, போதும். எல்லாருக்கும் டெம்டேஷன்ஸ் இருக்குதான், எல்லாருக்கும் மாம்சத்துல இச்சைகள் இருக்கும் தான். ஆனா அதை யாரெல்லாம் அடக்கி ஆளுகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கையெல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. யார் உங்களுக்கு முன்னாடி நின்னாலும், உங்களை ரொம்ப அவங்கள அழகா காமிச்சாலும், உங்களை ரொம்ப அழகா பேசினாலும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாயினால தவறானதை நான் பேச மாட்டேன், என் கண்ணுனால தவறானதை நான் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் முடிவு எடுங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்துல நிறைய பேர் உண்டு. அவளுடைய